பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா சிம்பிள் ஸ்டெப்பு ஒரு 2-3 மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். சரினா, அதுல தான் முதல் காரியம், இவங்க எல்லாரும் காத்திருந்தாங்க, வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கு காத்திருக்குதல் காரியம் தான் நமக்கு இயலாத ஒரு காரியம். உடனே சடா புடா இடான்னா எல்லாம் அப்படி கிடையாது. நம்முடைய காத்திருக்குதல்ல என்னோட காரியம் என்ன இருக்குதுன்னா, ஆயத்தம் இருக்கிறது. அங்க மறந்துருக்கூடாது. காத்திருக்குதல், வெயிட். ஆண்டவர் சொன்னார், நீ காத்திரு. 10 நாளாக்கலாம் அந்த ஆவியானவர் அங்க கொடுக்கப்பட்டாரு. ஆனா இவங்க 10 நாள் என்ன செய்யிருக்கிறாங்க? காத்திருந்திருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு முதலாவது காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிறதுல நீங்க ஆயத்தப்படணும். அந்த வார்த்தைக்கு பேரு என்னது? பரிசுத்த ஆவியானவர். வார்த்தைக்கு பேரு ஹோலி ஸ்பிரிட்.